அதாவது 7 மணிக்கோ 7:30க்கோ அதுக்கு வந்து கவர்னருக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4:30க்கு தான் வந்து இந்த கூட்டணியோட தீர்மானம்லாம் முடிவாகி மெஜாரிட்டி கிடச்சிது. அதாவது இப்போ 120 இருக்கு, ஐயுஎம்எல்லும் விசிகேவும் சேர்ந்து 120 சீட்டு வந்துச்சு. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலான்னு விஜய் அண்ணா போனாக்க ஆளுநர் வந்துட்டு சந்திக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் பட்டு திரும்ப வந்தாங்க. சரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் இழுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆளுநரோட பயணம் ரத்து அப்படின்றாங்க. இப்போ திரும்ப போயிட்டு இருக்காங்க ஆளுநரை பார்க்கறதுக்கு. இந்த டைம் அண்ணன் ஸ்மார்ட்டா கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாரு. கண்ணில் காட்டியாவது வந்துட்டு பாருங்க, இவங்கெல்லாம் சத்தியமா எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் காட்டிட்டாரு. ஆனாலும் இப்போ என்ன நடக்க போகுதுன்றது தெரில. 3 மணிக்கு வந்து கேட்டிருக்காங்க பர்மிஷன், இது மாதிரி பதவியேற்பு விழாக்காக. இன்னும் தெரிலங்க. அவர் சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம் ஆகுற வரைக்கும் எதுவும் நடந்ததும் கிடையாது. எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச்.